ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். 1ஆம் தேதி 7வது மாதம் 2024 விண்வின் 776 என்ன மாதிரி கணிப்புகள் வந்திருக்கு, என்ன மாதிரி நம்ம வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு இன்றைக்கி ஸ்ரீசக்தி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 43.72 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று ரிசல்ட் வந்துச்சு. இதில் நம்மளுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம் நண்பர்களே, சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 43.72 நம்ம 3-7ன்னு சொல்லிட்டு ஏபியில் பாஸ் ஆகிடுச்சு. 3-7. அடுத்தது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4-3-9 கொடுத்தோம். நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3-9 அப்படின்னு கொடுத்தோம். அதில் 4-3 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. 43.72 நம்ம 37 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் இங்கே டேரெக்டாகவே கொடுத்துட்டோம். 37 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வின் ஆகிட்டோம். அதில் ஏபி அப்படிங்கிறதுல பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம ஏபி எஸ்சிபிசியில் நம்மளுக்கு ஏபியில் பார்த்திங்கன்னா 37க்கு நம்ம இந்த இடத்துல 45, 50, 33 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஏசியில் பார்த்திங்கன்னா 32க்கு 33 அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தோம். 32 அப்படிங்கிறது இருக்குதான், ஆனால் 42 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 72க்கு நம்ம 79, 62 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 72 அப்படிங்கிற இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 79, 62, 83 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் நண்பர்களே. நம்மளுக்கு ஏபிசி பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 372க்கு நம்ம 37 ஏபிலையும் 72 பிசிலையும் நம்ம முழுமையான வெற்றி கொடுத்துருக்கோம். 43.72க்கு நம்ம 37 ஏபியில் இங்கே கொடுத்துருக்கோம். 72ம் நம்ம பிசியில் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம 43.72ன்னு கொடுக்காம 374ன்னு கொடுத்துருக்கேன். அதே இரண்டாக கொடுத்துருந்தோன்னா 372ஆக கொடுத்துருந்தோன்னா நம்மளுக்கு ஏபிசி மூலமும் இருக்கும். இருந்தாலும் ஏபிசி ஏசிபிசி நீங்கள் தனியாக ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா 37.72 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வின்னிங்காக இருந்திருக்கணும். அது நம்மளுக்கு 4 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 43.72க்கு 4-2 அப்படின்னு சொல்லிட்டு 2:30 மணி கணிப்பில் நம்மளுக்கு 4-2 வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் 2:45 வந்த லைவில் நான் சொன்ன விஷயங்கள் என்னென்னா 4 டிஜிட்டில் 2 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம ஏ போர்டில் 3 நம்ம நேற்று பார்த்திங்கன்னா நேற்று மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு ஏ போர்டில் 3, 1 அல்லது 3, பி போர்டில் 5 அல்லது 0, சி போர்டில் 9 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கணிப்பில் 32ன்னு சொல்லிட்டு 372க்கு 32ன்னு ஏசியில் 32ன்னு பாஸ் ஆகிடுச்சு. அதில் நம்ம கொடுத்த கணிப்பில் நம்மளுக்கு அப்படி தான் வெற்றி வந்தது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4-3 ஆல் போர்ட்லையும் ஏ போர்டில் அதாவது 372ன்னு டேரெக்டாக கொடுக்கலனாலும் ஏபியில் 37 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பிசியில் 72 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஏபிஎம் சி போர்டு 3 பேருமே நம்மளுக்கு டேரெக்டாக இந்த இடத்துல அதாவது 372ன்னு கொடுக்கல, 37 தனியாக 72 தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 4. இது எல்லாமே ஜஸ்ட் மேட்ச் பண்ணி 43.72 டேரெக்டாக கொடுத்துருந்தோன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 4 டிஜிட் விட்டு டேரெக்டாக ஒரு வின்னிங்காகவே வந்திருக்கும். பரவாயில்ல, நம்மளுக்கு நம்ம போட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு, நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள், என்னோடய சகோதர சகோதரிகள், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நண்பர்கள், நேற்றே நான் வீடியோ போகணும் ட்ரை பண்ணேன். நேற்று கொஞ்சம் ஒரு சில மின்சார தடை, அதே மாதிரி இணையதள சேவை இங்கே கொஞ்சம் மழை காரணமாக கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் என்னால் நேற்று வீடியோ போட முடியல. இன்றைக்கி காலைல வரைக்குமே சரியாகலை, இப்போ தாங்க சரியானுச்சு. அதனால் கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க. இன்னையிலேருந்து நம்ம தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோ எல்லாமே கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். நம்ம கொடுத்த மாதிரி 37.72 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் பிசியில் அப்படின்றத கொடுத்துருக்கோம். 43.72 அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது மாதிரி கொடுத்துருக்கோம். இதனால் வெற்றி ஜஸ்ட்டு நம்ம கொடுத்த மேட்சிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சே தவிர 43.72 ஜஸ்ட்டு டேரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு முக்கியமான நம்பராக இன்றைக்கி நம்ம இதே மாதிரி முயற்சியில் கண்டிப்பாக 4 டிஜிட்டு டேரெக்டாக இதில் உட்கார்ற அளவுக்கு ஒரு சிறப்பான கணிப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது உங்களுடைய கணிப்பு, உங்களுடைய கருத்துக்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஸ்ரீசக்தி இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக உங்கள்கிட்ட நான் இதே மாதிரி இன்று போல் அதாவது நேற்றை போல் இன்றைக்கும் ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும், உங்களுடைய கமெண்ட்ஸ் ஒரு நல்ல கமெண்ட்டாகவும் ஒரு ஊக்கத்துவமாக ஒரு நல்ல கமெண்ட் கொடுங்க, ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சரியான வெற்றியை சரியான நேரத்தில் கூடிய விரைவில் கண்டிப்பாக நான் சேர்ப்பேன். சரிங்களா?
ஒரு நல்ல வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சேர்ப்பேன். இதே முயற்சி இன்றைக்கும் ஒரு முயற்சி கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்திருக்கேன். விண்வின் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு உழைப்புக்கு ஒரு நல்ல வெற்றி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அது எப்படி இன்றைக்கி உரிய கணிப்புகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு தான் இப்போ 2வது வீடியோவாக நான் இதில் எடுத்திருக்கேன் நண்பர்களே. சரிங்களா, 2ஆம் தேதி 7வது மாதம் ஸ்ரீசக்தி 422 அதுக்குரிய அந்த கணிப்பு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்மளுக்கு 4372 நேற்று ரிசல்ட்டு விண்வினுக்கு. நம்ம அதுக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 5, 8 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் இருக்குது. இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4, 5, 8 சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 1, பி போர்டில் 8 அல்லது 6, சி போர்டில் 2 அல்லது 3, 3க்கு 1 அல்லது 0, 3க்கு வந்து 0 அல்லது 1, பி போர்டில் 7, 7க்கு வந்து 8 அல்லது 6. ஒருவேளை 7 + 1 8ஆக இல்லை 7 - 1 6ஆக இந்த இடத்துல வரலாம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னோடய கணிப்பில் வந்து ஒருவேளை 2க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது. 2க்கு 2 இருந்தாலும் இல்லை 2க்கு 3ஆக இருந்தாலும் இருக்கலாம். ஒருவேளை ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு போர்டில் பவர் நம்பராக இறங்கி 2 போர்டு கூட்டல் கழித்தலாக வந்தாலும் வரலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 5, 8 சரிங்களா. சரி, அதுக்கு அடுத்தது ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணிப்பில் வந்து என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபி ஏசிபிசி சிங்கிள் செட்டில் நம்மளுக்கு வந்து அந்த நம்பரில் ஏபியில் 20, 76, 96, அதே மாதிரி ஏசியில் 75, 14, 02 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கணிப்பில் இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி பிசியை 85, 64, 85, 64, 68 அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பில் இருக்குது. சரிங்களா. ஏசிபிசி நீங்கள் தனியாக சிங்கிள் செட்டாக ட்ரை பண்ண மாட்டேன். இந்த நம்பர்ஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 084, 152, 745, 963, 07, 83, 21, 45, 67, 58, 20, 84 அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். சரிங்களா. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களோட கணிப்புகள் எந்த மாதிரி நம்பர்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏபிசி சிங்கிள் செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல 082, 163 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் 062, 183 இல்லை 162 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். இது ஒரு வாய்ப்பாக இல்லை அப்படின்னா நம்ம இங்கே அதாவது இந்த சிங்கிள் செட்டாயும் ஏபிஎஸ்சிபிசியும் வச்சு ஒரு முக்கியமான செட்டாக இந்த இடத்துல நம்ம கொடுத்த நம்பர்ஸும் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து நான் நம்மளுக்கு 4 டிஜிட்டில் வந்து 4 அப்படின்னு வந்ததுனால 4க்கு 2, 6, 0 அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இந்த ஏபிசி பாக்ஸ் நம்பர்ஸ் 4 டிஜிட் நம்ம இப்போ கொடுத்த நம்பர்ஸ் எல்லாமே 2:30 மணிக்கு மிஷின் நம்பரில் வந்த நம்பர்ஸை வச்சு இது முக்கியமான நம்பராக நீங்கள் சிங்கிள் செட்டாக இது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து 2:45 தான் மிஷின் நம்பர் வருது. அந்த மிஷின் நம்பர் வரும்போது அந்த இதில் வச்சு ஒரு வேளை எப்படி வரலாம், 2 மணிக்கு என்ன கெஸ்ஸிங் நம்பர், ஒரு வேளை நேற்று பார்த்தீங்கன்னா 3 அல்லது 4, 2 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 மணிக்கு கெஸ்ஸிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வருது. அதுக்கப்புறம் 2:40க்கு 2:30 மணிக்கு வரக்கூடிய மிஷின் நம்பர் வந்து நம்மளுக்கு 2:45 தான் வருது. 2:45க்கு 2:41 தான் வருது. அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதனால் அந்த டைமில் நான் வந்து மிஷின் நம்பர் வச்சு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தால் நம்ம கொடுத்த கணிப்பில் இந்த சிங்கிள் செட்டில் நம்மளுக்கு இங்கே இடத்துல கொடுத்த கணிப்பில் எப்படியெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற நம்பர்ஸை ஒரு முக்கியமான நம்பராக ஏபிசி ஏசிபிசியில் நான் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் செட்டாக கொடுத்துறேன். 4 டிஜிட்டில் ஒரு முக்கியமான நம்பராக அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதை வச்சு உங்களுடைய கணிப்புகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நானே ஒரு 2 செட்டு கண்டிப்பாக முக்கியமான நம்பராக தரேன். அதையும் உங்களுடைய கணிப்புகளில் இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த நம்பரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் ஒரு நல்ல வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. எனக்கு தினசரி நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான வெற்றி, நம்மளுக்கு தினசரி கண்டிப்பாக ஒரு முக்கியமான வெற்றி வேணும். அந்த வெற்றி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு மென்மேலும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குரிய உழைப்பு கண்டிப்பாக என்னிடம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய மென்மேலும் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம கொடுக்குற விஷயங்களில் உங்களுக்கு உங்களோட கணிப்பில் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸில் ஒரு கணிப்பு அப்படின்றபோது எடுக்கும்போது ஒரு முக்கியமான நம்பராக ஒரு சில நம்பர்ஸ் இங்கே இருக்கிறதுனால அது ஏபிசியில் சிங்கிள் செட்டில் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 5, 8 நேற்று ரிசல்ட் 43, 72க்கு இந்த இடத்துல ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளுக்கு கொடுத்த கணிப்புகளையும் ஒரு கிளான்ஸ் நீங்களே பார்த்துங்க. அதாவது ஒன்று ஏ போர்டில் 0 வரலாம், இல்லை பி போர்டு, அதாவது ஒரு போர்டுக்கு இத்தனை நம்பர்னு சொல்லிட்டு அதில் முக்கியமான நம்பராக சிங்கிள் செட்டில் எங்கேயும் ஏபிஎஸ்சிபிசியில்
தனியாக இதுக்கு அடுத்தது வந்தால் ஒரு வேலை இதில் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் இங்கேயும் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஏபிசி பாக்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்சிங், அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வின்வினுக்கு ஸ்ரீசக்திக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம நேற்றும் கொடுத்தோம். அந்த நேற்று கொடுத்ததில் தான் நம்மளுக்கு வந்து 47 32 இந்த 43 72க்கு நம்ம வந்து 37 தனியாகவும் 72 தனியாகவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி அதையும் கொஞ்சம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு டைரெக்டாக வந்து இந்த இடத்துல டைரெக்ட் ஒரு வேலை நீங்கள் சிங்கிள் ஏபிசி பாக்ஸில் ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் 963 டைரெக்டாக வந்து உட்காரணும். இதில் வந்து 9 தனியாக 6 தனியாக 3 தனியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி முக்கியமாக நான் அதையும் சரி பண்ணியிருக்கேன். அதையும் நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா நேற்று நம்ம அதுபடி தான் கொடுத்தோம். 4 அப்படிங்கிறது நம்மளுக்கு 4 டிஜிட்டில் கன்ஃபார்மாக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏபியில் 37 நம்மளுக்கு கன்ஃபார்மாக இருந்துச்சு. நான் வந்து 37 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டில் ஏபியில் தனியாகவும் 72 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் ஒரு தனி செட்டாகவும் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்தா 372 டேரெக்டாக ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் அதையும் நான் துல்லியமாக கவனமாக எடுத்திருக்கேன். அதையும் என்னுடைய கெஸ்ஸிங்கில் அதையும் ஒரு டேரக்ட் வின்னிங்காக ஒரு வேலை நீங்கள் இந்த நம்பர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஒரு வேலை இந்த பாருங்கள் 67 58 அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான நம்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எடுத்தால் இப்படி டைரெக்டாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் முன்னெடுத்திருக்கேன். அதையும் வந்து ஓரளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நான் எடுத்திருக்கேன் நம்பர்ஸு. அது இந்த மாதிரி டைரெக்டான வின்னிங் கண்டிப்பாக வரணும், அது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நண்பர்களே உங்களுடைய ஆதரவு மேலும் கொடுங்க. நம்ம என்ன தான் இந்த மந்த்லி சார்ட்டில் வந்து நம்ம எப்படி தான் கணிப்பு எப்படி மாறி நம்ம இந்த இடத்துல எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, அது எப்படி வந்து போர்டில் உட்காந்துருக்கு, என்ன மாதிரி நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. இதில் ஓரளவுக்கு என்னோடய கணிப்பில் பார்த்தீங்கன்னா வின்வினுக்கு வந்து ஏபியில் 66 வந்துச்சுன்னா ஏபியில் 66, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் பவராக வந்துச்சுன்னா எப்படி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து வின்வினுக்கு டபுள் நம்பர் வச்சா அப்படியே ஸ்ரீசக்திக்கு அப்படியே டபுள் நம்பர் மாதிரி வந்துடுது, அக்கா தங்கச்சி மாதிரி வருது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சில நாள் இந்த இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரிசல்ட் வந்ததுலேயும் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1வது மாதத்தில் ஸ்ரீசக்தி. நான் ஏன் இதை காமிக்கிறேன்னா நண்பா, இது வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் சொன்னீங்க, உங்களோட கருத்துக்கள் நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக நான் அதை வந்து தப்பாக சொல்லலை. நீங்கள் வந்து இது மாதிரி காமிக்கிறீங்க, அந்த பழைய மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க, இன்றைக்கி வந்து மிஷின் நம்பர் வந்த நம்பரை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வச்சாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் அந்த தகவல்களை சொல்கிறது தப்பு இல்லை இல்லையா? அதனால தான் அதை விஷயத்தை சொல்கிறேன். இதில் ஒரு வேளை வந்து நம்மளுக்கு ஸ்ரீசக்திக்கு 44, அதுக்கு அடுத்தது 50 75, அதே மாதிரி நம்மளுக்கு ஃபுல் பவராக வந்துச்சுன்னா ஃபுல் பவராக தான் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து வின்வினில் டபுள் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபுல் பவராக தான் வந்திருக்குது. இது மாதிரி நம்ம ஒரு 2-3 மாதத்தில் எடுத்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணி பார்த்துருக்கோம். அதாவது மேட்ச் பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை கூட்டல் கழித்தில் 7ல் டிவைட் பண்ணி 8ல் மல்டிப்ளை பண்ணி எப்படி பண்ணாலும் அதையும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே எடுத்த கணிப்புகள் இது மாதிரி இருக்குது, அதை வந்து இது இப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் தகவலாக சொல்கிறேன் நண்பர்களே. கண்டிப்பாக இந்த தகவலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கலாம், ஒரு முக்கியமான தகவலாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு மென்மேலும் நம்ம சேனலுக்கு இருக்கணும். இன்றைய நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு வின்னிங்கோடு இன்றைக்கி திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். இன்பமே சூழுக, நம் பெரும்பாலுக. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாகவே அமையும். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் நம்ம மென்மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நம்ம சேனலில் உங்களுடைய விளம்பரங்கள் ஏதாச்சும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி வச்சுருக்கேன், winningguessing@gmail.com. உங்களுடைய நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் வந்து விளம்பரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக நம்ம இமெயில் ஐடியில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய பதில் கூடிய விரைவில் கொடுப்போம். மென்மேலும் எங்களுடைய சேர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.